புதுச்சேரியில் வலதுகார கட்சியுடைய எல்ஜேகே அவங்க ஆதரவு தெரிவிக்க வந்திருக்காங்க. எந்த ஒரு தமிழருக்கோ தமிழர் பண்பாட்டுக்கோ ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் இடி வருவதை போல் அடுத்த நிமிடம் இடி முழக்கத்தோடு வந்து இறங்குவார் வல்லவன் அவர்கள். அவருக்கு ஈடு இணை எவருமே கிடையாது. அவர் எடுத்ததே, இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததே உங்களுக்கு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் யாரும் எங்களிடம் வர வேண்டாம், நாங்கள் உங்களிடமிருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்க உறுதி செய்வோம் என்பது என் தானை தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களின் உறுதிமொழி. என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10 மணிக்கு எந்திரிக்கிறாரு, அப்படியே குளிக்கிறாரு, பண்றாரு. ஆனா அவருடைய நேரத்தையும் வாழ்க்கையும் மிக சுறுசுறுப்பாக ஒரு விளையாட்டில் தான் துவங்குகிறார். டெய்லி டென்னிஸ் விளையாடுறாரு. டெய்லி டென்னிஸ் விளையாடிட்டு தான் அவருடைய ஒரு நாளையே துவங்குகிற பொழுது அவருக்கு விளையாட்டை பற்றிய முக்கியத்துவம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன காரணமோ ஏதோ என்று தெரியவில்லை. எங்களுடைய அடையாளம் 2 விஷயங்கள், ஒன்று ஜல்லிக்கட்டு, இன்னொன்று சிலம்பு. சிலம்பு என்பது விளையாட்டா அடையாளமா அப்படின்னு பாக்குறத விட அது என் தாய் எனக்கு விட்டு சென்ற ஒரு கலை அப்படிதான் நான் பாக்குறேன். என் அம்மா எனக்கு விட்டு சென்ற ஒரு கலை, என் மூதாட்டியர்கள் எனக்கு விட்டு சென்ற கலை. முதலமைச்சர் அவர்கள் நான் ஒண்ணே கேட்டுக்கிறேன். எங்க 13 வருஷமா விளையாட்டுக்கு போயிட்டு இருக்கிறவங்க அந்த ஊக்கத்தொகையை குடிக்கிறதுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னங்க நாங்க தப்பு பண்ணோம்? 2026 உங்கள் விரலில் இருக்கிறது. அந்த விரல் எங்கள் கட்சி பக்கம் திரும்பும். புதுச்சேரியில் கிடைக்காத அத்தனை உரிமைகளும் சார்லஸ் மார்டின் அவர்கள் பெற்றுத் தருவார். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். இது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் வரை உங்களோட அனைத்து போராட்டங்களிலும் நாம் கலந்து கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.